கமல்ஹாசன் ப்ரூவ்டு 3.7 ப்ரூவ் பண்ணிட்டாரு. விஜய் ப்ரூவ் பண்ணல. கமல்ஹாசனோட ஒப்பீனியன் பேச வேண்டியதுல அர்த்தமே இல்ல. 30 சட்டமன்ற இடங்களை விஜய் தரப்பு கொடுக்க சீமான் தயாரா இருக்காரு. இத சீமான் இங்க வந்து போலிங் குறையும், திமுகவுக்கு வாக்கு சதவீதம் குறையும், நோட்டாவுக்கு அதிக வாக்கு வரும்னு நினைச்சாங்க. நான் நிற்க போறேன், நான் என் தலைமையில் நிற்க போறேன்னு சொன்னா தானப்பா அது கரெக்ட் அப்படின்னு அந்த சோழர்கிட்டே நான் சொல்லுவேன். 234 தொகுதியில வறுமை ஒழிப்பு தினம் நடந்ததுன்னு தினத்தந்தியை பிடிச்சி தினத்தந்தியில செய்தி வெளியிட்டாங்க. இன்னைக்கு வர நான் சொல்றேன், ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு மிஸ்டர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் கணேஷ், நல்லா இருக்கேன் கணேஷ். சார் நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆகி போச்சு சார், ஃபார் பர்சனல் ரீசன்ஸ். அதனால வந்து திருப்பியும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ முதல் கேள்வியே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி, எல்லாருமே உங்ககிட்ட கேட்க சொன்ன ஒரு கேள்வி. தமிழக வெற்றி கழகம் நாளைக்கு கொடியை வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. நாடெங்கும் இனி நம்ம கொடிதான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க முதல் கட்டமா? கமல்ஹாசன் இன்ட்ரோடியூஸ் ஆகி வரும்போது உள்ள பரபரப்பு இல்ல, விஜயகாந்த் கூட கம்பேர் பண்ணவே முடியல. கமல்ஹாசன் ரேஞ்சுக்கு தான் கம்பேர் பண்ண முடியுது. ஒரு பரபரப்போ இதுவோ களத்துக்குள்ள இல்ல. அவரால் 214 கேண்டிடேட் போட முடியுமான்னு ஏரியாவில் விசாரிச்சு பார்த்தா, கன்னியாகுமரியில உள்ள RS ராஜகிட்ட கேட்டாலும் நம்ம தம்பி தான் அவன், கொல்லவாரம் சைடுல உள்ள BJ ரவிட்ட கேட்டாலும், இது டாக்டர் அரவிந்த் தேனியில கேட்டாலும், விருந்தினர்களோட நண்பர்கிட்ட கேட்டாலும், எந்த பகுதியில கேட்டாலும் அவரால் 234 கேண்டிடேட் போட்டுட முடியாதுங்கிற கருத்தை தான் ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. என்னோட அபிப்பிராயமும் அப்படித்தான். காரணம், 234 தொகுதியில வறுமை ஒழிப்பு தினம் நடந்ததுன்னு தினத்தந்தியை பிடிச்சி தினத்தந்தியில செய்தி வெளியிட்டாங்க. இன்னைக்கு வர நான் சொல்றேன், 30 இடத்துக்கு மேல அந்த ஃபங்க்ஷன் நடக்கல, உங்களுக்கு அமைப்பு இல்லைங்கிறத சொல்றேன். அவங்க அதை என்னோட கருத்தை டிஸ்ப்ரூவ் பண்ண முடியல. ரசிகர் பலம் இருக்கு, சினிமாவுக்கு அவரோட ஆடியன்ஸ், டான்ஸ், ஃபைட்டு அது வேற கதை. அரசியலுக்கு அவரை யாரும் அழைக்கவும் இல்லை. அவர் முயற்சி பண்றாரு, வரலாம், எல்லாரும் வரலாம், அந்த வகையில வராரு. எதிர்பார்த்த எந்த பரபரப்போ எதுவுமே இல்லை. மாலைமலர் பத்தியில அவங்க சினிமாவுக்கு கூட 4-5 விளம்பரம் வரும். கொடியேற்றதுக்கு ஒரே ஒருத்தர் தான் ஒரு விளம்பரம் கொடுத்திருக்கிறாரு. இதுதான் களத்துல உள்ள நிலைமை. ஆனா புஷி ஆனந்த் வேற மாதிரி சொல்றாரு சார், மிகப்பெரிய ஒரு எழுச்சியா இருக்கு, நாளைக்கு வந்து தமிழ்நாடே அதிர போகுதுன்ற அளவுக்கு இல்ல பேசிட்டு இருக்கிறாங்க. புஷியானந்த் சொன்னாரு, 234 தொகுதியிலும் வறுமை ஒழிப்பு தினத்துக்கு நாங்க அன்னதானம் போட்டோம், 30க்கு மேல அவரால் தர முடியலையே. சோ அவர் அரசியல்வாதி, அவர் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி தான் பேசுவாரு. களம் அப்படி இல்லைங்கிறதான் 100% உண்மை. நான் தவறா சொல்லி நான் இதே நிற்க முடியாது. 100க்கு 100 களத்துல இல்லைங்கிறதான் உண்மை. ரசிகர்கள் இருக்காங்க, களத்துல அமைப்போ எந்த இதை எழுச்சியோ இல்லைங்கிறதான் உண்மை. சார் ரசிகர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு நம்ம வந்து 234 தொகுதியிலையும் ஏதாவது ஒரு கேண்டிடேட் போட்டுடலாமே சார். அது போடுறது கடினம் அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்களா? அது ரொம்ப சிரமமா இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். சீமான் கஷ்டப்பட்டு ரசிகர் பலம் இல்லாதவரை வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜ் வச்சு 214 போட்டுட்டாரு. விஜயகாந்த் 214 போட்டுட்டாரு. கமல்ஹாசன் 39 போட்டாரு. அதுக்கப்புறம் 214 போட அவரால் முடியல. ஆமா, ஒரு 80 வெளியே தான் கொடுத்தாரு. இவர் 214 போடுவாருங்கிறது ஏன்னா ஒரு வறுமை ஒழிப்பு தினம் 30 இடத்துல நடத்திட்டு 234 போய் சொல்லும் போதும், அந்த நிகழ்வுகள் நடந்தாண்டி நான் தமிழ்நாடு ஃபுல்லா கிராஸ் செக் பண்ணும் போதும் இல்லங்கிற பதில்கள் எனக்கு தெளிவா வருது. ஆமா நடத்தணும்னு சொன்னா புஷியானந்த் வந்து அதுக்குள்ள 214 போட்டோவையும் அவங்க உங்களுக்கு தெரியாத இன்னைக்கு மாடர்ன் கம்யூனிகேஷன் புரட்சியில வந்து 234 தொகுதியிலையும் கிள்ளியூரில் ஜேக்கப் கொடுத்த போது, கிருஷ்ணகிரியில் மாதவன் கொடுத்த போது, வெள்ளக்கோயில் கந்தசாமி கொடுத்த போதுன்னு போட்டு விட்டுட்டு, ஆனா அதுக்கப்புறம் இதை திரும்ப கேட்டுட்டு இருக்க முடியுமா கணேஷ்? இல்ல, நடத்தல. அவங்க சொல்றது ஒரு சினிமா மார்க்கெட்டிங் வசூல் வாரத்தை சும்மா ப்ரூவ் பண்ண முடியாது, டிஸ்ப்ரூவ் பண்ண முடியாது. சோ அந்த வளர்ச்சிக்கு தப்பு இல்ல, மார்க்கெட்டிங்ல எல்லாரும் வளர்றது பண்றதுதான். அந்த மாதிரி பண்ற மாதிரி அரசியல நினைக்கிறாங்க. அது இல்லங்கிறத நம்ம டிஸ்ப்ரூவ் பண்றோம். அவங்கள பல விஷயங்களை நம்ம டிஸ்ப்ரூவ் பண்ணி அடிச்சுட்டோங்கிறது அவங்க மனச்சாட்சிக்கே தெரியும், விஜய்க்கே தெரியும். அதுல அவங்க கிளைம் வந்து யதார்த்தத்துக்கு மாறானதுங்கிறத நம்ம கருத்து. மக்களை திரும்பி பார்க்க வச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள்லாம் வருது சார். அதே மாதிரி வந்து அதிமுக கொஞ்சம் வந்து ஒரு பதட்டத்தில் தான் இருக்காங்க. அண்ணாமலையும் சொல்லியிருக்கிறாரு, விஜய் வர்றதுனால அதிமுகல இருக்கிற ஓட்டு தான் வந்து வெளியே வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க?
அண்ணாமலையோட கருத்து சரிதான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சினிமா நட்சத்திரம் வரும்போது 2, 3, 4 வெளியே வந்துன்னா கமலஹாசன் வரும்போது வந்து அதிமுக ஓட்டு தான் பாதிக்கப்பட்டது. அதிமுக உள்ள பிராமின்ஸ், பிறமொழியாளர்கள், இந்த ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்ட பிராமணர்கள், லிங்குஸ்டிக் மைனர் பிறமொழியாளர்கள், சௌராஷ்டிரா பீப்புள், அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் பீப்புள், நகர்ப்புற மக்கள் வந்து கமலஹாசனுக்கு சோசியல் தளத்துல இருந்து அத கமலஹாசனை விரும்பி ஜெயலலிதா இல்லாத போது வந்தாங்க. அதே மாதிரி விஜய் வரும்போது விஜய்க்கு சோசியல் தளம்ங்கிறது ஜோசப் விஜய் கிறிஸ்தவர்கள், அவங்க அரசியல் தன்னம்பிக்கையற்ற ஓட்டர்ஸ். அதாவது ஃபாதர் ஜெகத் கஸ்பார், ஜார்ஜ் பொன்னையா, எம்ஜி தேவசாயெல்லாம் நான் என்னோட இந்து நாடார் சமூகத்தை நான் சேர்ந்தோம்னா என்னோட நாடார் சமூகத்துல சேர்ந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ நாடார்கள். ஒரு காலத்துல அவங்க கிறிஸ்தவ நாடார்கள் வந்து 80ல எம்ஜிஆர், 83ல எம்ஜிஆர் அவங்கள பிசிஆ ஆக்கும் போது மொத்த பிசில லயன் ஷேர் அவங்க தான் எடுத்தாங்க. இன்னைக்கு இந்து நாடார்கள் RSS ஆல தெய்வ திருமகன், சான்றோர்களை சத்திரியர், பச்சை தமிழர், பயமரியா பச்சை தமிழர் ஐயா தாளிங்க நாடார் இந்து மக்களுக்கு கொடுத்த ஊக்கத்துல இன்னைக்கு வந்து இந்து நாடார்கள் வந்து 6% MBBS இடங்கள் வராங்கன்னா மன வலிமை இழந்த கிறிஸ்தவ நாடார்கள் வந்து 1.5% தான் வர்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க RSS BJP-ல மன வலிமை இழந்துட்டாங்கிறதுக்கு இந்த இதுவே உதாரணம். அவங்க வந்து ஜோசப் விஜய், அவங்க எல்லாம் ஜோசப் விஜய் வந்து எல்லா கிறிஸ்டியனையும் நான் சொல்றேன், அவங்க வந்து வாக்களிப்பாங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சேஃப்டி செக்யூரிட்டின்னு திமுக காங்கிரஸ் அணிக்கு தான் வாக்களிப்பாங்க. அப்போ விஜய் யாரை நம்ப முடியும்? ஜாதி கடந்து பாமர மக்கள் ரெட்டலைக்கு வாக்களிக்க முடியும் தான் நம்ப முடியும். கமலஹாசனுக்கு ஜெயலலிதா இல்லாத போது பிராமணர்கள், பிறமொழியாளர்கள், சௌராஷ்டிரா இவங்க எல்லாம் வாக்களிச்சாங்க. விஜய், ஜோசப் விஜய் நம்பக்கூடிய இந்த அவருடைய ஓன் சோசியல் பிளாக் வந்து திமுக காங்கிரஸுக்கு RSS தான் வாக்களிப்பாங்க. சோ அவங்க மத்தியிலேயே விஜய் என்டர் பண்ணதுக்கு அவங்க ஒன்றும் பெரிய எந்திசியாஸ்டிக்கா இல்லை. பட் தே ஆர் சப்போர்ட்டிங் விஜய் சினிமா. நான் பார்க்கும் போதே ஒரு மோட்டிவேஷன் சொல்லியிருக்காரு பிகில் படத்துல, அது இதுன்னு அந்த படங்களை பற்றி எல்லாம் அவங்க சினிமாவோட ஆர்வம் இல்லாதவங்களை கூட விஜய் சினிமா மேல ஒரு ஆர்வத்தை காட்டி பேசுவாங்க. அது அப்சர்வ் பண்ணிருக்கிறேன். பட் அவங்க ஓட்டர்ஸா வருவாங்கன்னா இட் இஸ் $1 million கொஸ்டின். சார், இந்த காலகட்டத்துல வந்து அதிமுக கொஞ்சமா அப்படியே விஜயை இழுத்துடணும் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் வருது சார். அது எந்த அளவுக்கு உண்மை? அப்படி ஒருவேளை இழுக்கிறாங்கன்ற பட்சத்துல அதுக்கு விஜய் ஒத்துப்பாரா? அப்படி விஜய் ஒத்துக்கிட்டாலும் இது வந்து ஒரு வின்னிங் காம்பினேஷனா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? பலம் நிரூபிக்காத விஜய் 0% தான். பலம் நிரூபிக்காத சசிகலா அம்மையார் 0% தான். பலம் நிரூபிக்காத தீபா ஜெயக்குமாரும் 0% தான். அவங்க குறை சொல்லல, ஸ்டேச்சர் இருக்கு. விஜய் பல நிரூபிச்சாதான் அரசியல் சக்தி. பல நிரூபிக்காம ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா அவருக்கு எந்த அந்தஸ்து கொடுக்க முடியும்னா சினிமா நடிகர், கேம்பெயினர், பிரச்சாரம் பண்ணுவார். ஓட்டு பலம்னா பலகீனமான கட்சி, யாருமே கூட்டணிக்கு வராத கட்சி. எடப்பாடி பழனிசாமி கூட 1% பலம் நிரூபிச்ச ஒரு கட்சி கூட கூட்டணி போக மாட்டாங்கன்னு 2024 டிக்ளேர் பண்ணேன். இப்பவும் அதை ஐயா எடப்பாடி பழனிசாமி டிக்ளேர் பண்ணிடுறேன். அப்போ அவர் கூட்டணிக்கு யாரும் வரலன்னா அவர் வந்து விஜய்க்கு சில இடங்களை கொடுக்கலாம். அது வந்து இல்லாத ஓட்டு, தன் கையில இல்லாத ஓட்டை ஒருத்தர் எப்படி டிரான்ஸ்பர் பண்ண முடியும்? விஜய்க்கு கூட்டிலும் சோசியல் இதுவும் பிரச்சாரமும் பலன் அளிக்கலாமே தவிர, விஜயகாந்த் 8.3% வாக்கு எடுத்தாங்க, 41 இடங்களை ஜெயலலிதா அம்மையார் கொடுத்தாங்க. அதே விஜயகாந்த் பலன் நிரூபிக்காததுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் 10-15 சீட்டுக்கு மேல விஜயகாந்த் மதிக்க மாட்டேன்ட்டாங்க. சோ பலன் நிரூபிக்காத ஒருத்தரை அடையாள அரசியலுக்கு கேட்டலிஸ்ட் போட்டு சாட்டு ஒரு எஸ்டாப்ளிஷ் பார்ட்டி என்ன சீட்டுக்கு மதிச்சிட போறாங்க? அதே நினைக்கிறீங்க. இப்ப நீங்க வந்து விஜய வந்து கமல்ஹாசனோட ஒப்பிட்டீங்க இல்லையா? கமல்ஹாசன் ஃபர்ஸ்ட் நிக்கும் போது 4% ஓட்டு 2% கூட போயிடலாம். அது கூடலாம் குறையலாம். ரிசல்ட் வந்தாதான் தெரியும். கமல்ஹாசன் ப்ரூவ்டு 3.7 ப்ரூவ் பண்ணிட்டாரு. விஜய் ப்ரூவ் பண்ணல. கமல்ஹாசனோட ஒப்பிடிங்கெல்லாம் பேச வேண்டியதுல அர்த்தமே இல்ல. அது ஒரு அர்த்தம் இல்லாத பேச்சுதான். அது விஜயாந்தோட ஒப்பிடுறது ஒரு க்ரௌட் புல்லர் 214 கேண்டிடேட் போட்டா ஓட்டு வருங்கிற கான்செப்ட் தான் சொல்றேன். மற்றபடி பாப்புலாரிட்டி அதிகம் இருந்ததுன்னா கமல்ஹாசனுக்கு தான் விஜயகாந்தோட பாப்புலாரிட்டி அதிகம். விஜயகாந்த் கமல்ஹாசனோட 2 மடங்கு ஓட்டு எடுத்தாரு. அப்ப லீடர்ஷிப், இஷ்யூஸ், உழைப்பு எல்லாமே இருக்குதுல்ல. சரி, ஓகே. விஜய் வந்து அதிமுகவோட சேர மாட்டாருன்ற மாதிரி நீங்க சொல்றீங்களா? இல்லன்னா வந்து சேர்ந்தா எந்த ஒரு அட்வான்டேஜ் இல்லன்னு சொல்றீங்களா? எப்படி பாக்குறீங்க? அது எடப்பாடியும் விஜய் எடுக்க வேண்டிய முடிவு. சரி, அது நம்ம அதை இம்போஸ் பண்ண முடியாது. எடப்பாடி விஜய்க்கு வந்து இத்தனை சீட்டு கொடுத்ததுதான். விஜய் வந்து குறைஞ்ச சீட்டு கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிட்டு இருக்கிறேன்னா நின்னதுதான். அதிக சீட்டு எடப்பாடி கொடுத்தாலும் கொடுத்ததுதான். விஜய் குறைஞ்ச சீட்டு கொடுத்தாலும் நான் நிக்கிறேன்னு சொன்னா நிக்கிறதான். அவங்க 2 பேருக்கும் முடியும். என் வார்த்தையை தெளிவா பாருங்க.
நான் என் அபிப்பிராயத்தை சொல்றேன். பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி வந்து ப்ரூவ் பண்ணாத அன்டெஸ்டட் ஒருத்தருக்கு அவர் கையில இல்லாத ஓட்டை ஒருத்தர் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. இப்ப அஜித் வந்தா அஜித்துக்கு ஒய் சீட்டா, சிவகார்த்திகேயன் வந்தா இசட் சீட்டா, சூர்யா வந்தா A+ சீட்டா, ஜாதி பலம் இருக்குன்னு அப்படி அல்ல. ஒரு அடையாளத்துக்கு கொஞ்சம் சீட்டு கொடுப்பாங்க பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு, அவர் யாரா இருந்தாலும். பிரச்சார பலத்துக்கும் அவருக்கு சமூக அடையாளம், ஜோசப் விஜய் அவருக்கு குரோட் புல்லர், அதுக்கு இவ்வளவு சீட்டு கொடுப்பாங்களே தவிர ஜோசப் விஜய் ஒரு அரசியல் சக்தின்னா 2026 எலெக்ஷன் கமிஷன் அவருக்கு என்ன வாக்குன்னு சொல்லுவோம், அதுதான் அரசியல் சக்தின்னு அர்த்தம். இப்போ அரசியல் சக்தி ஆவாருங்கிற நம்பிக்கை அவங்க கொடுக்க ஒரு ப்ரொஜெக்ஷன், மற்றவங்க கொடுக்க ஒரு 100% கூட இருக்கலாம். வாட் எவர் மேக் த ட்ரூங்கிறது 214 போட்டு அவர் நிரூபிச்சாதான் தெரியும். இதுதான் ஒரு லெஸ் இன்ஃபார்ம்டு பீப்புளுக்கு இந்த உண்மையை புரிய முடியல. அவங்க இந்த பிம்பத்திலே பேசுறாங்க. ஓகே, தே ஆர் லெஸ் இன்ஃபார்ம்டு பீப்புள்ங்கிறத சொல்லாம என்னால இருக்க முடியல. நிரூபிச்சிட்டாருன்னா நிரூபிச்ச ஓட்டு அவருக்கு. நிரூபிக்க முன்னாடி அவர் ஒரு அடையாளத்துக்கும் பிரச்சாரத்துக்கு தான் பயன்படுத்த முடியும். நீங்க ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டா விஜயோட நிலைமையில இருந்தா, ஆர் விஜய்க்கு ஒரு அட்வைஸ் பண்றதா இருந்தா அவரை எப்படி சார் நீங்க தனியா நிக்க சொல்லுவீங்களா, இல்லன்னா வந்து அதிமுகவோட நிக்க சொல்லுவீங்களா? நீங்க எப்படி சார் பாப்பீங்க? ஒரு அட்வைசரா நீங்க வந்து வெளியில இருந்து எப்படி? To be frankly speaking, I am nothing against Vijay. My target is எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதா அன்னைக்கு தலித் எழுமாட்ட ரவீந்திர சாமி போர்க்கு பையன் மாதிரி ராமதாஸ் கூட சண்டை போடுறான்னு சொல்லியிருந்தாப்புல. அப்ப நான் இப்போ மாதிரி இந்த அம்மா சொல்றாங்களே, என்ன சரி சளைக்காம சண்டை போடுறதுன்னு சொல்லிருப்பாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு ஒரு சிங்கத்து கூட போர்க்கு பையன் வந்து சண்டை போட சில்ல ஒரு இதுல பார்த்தேன். அப்ப நம்ம போர்க்கு பையன் மாதிரிதான் சசிகலாவே அடிச்சோம். விடாம நடராஜன் இதுல வந்து டூ ஆர் டை பேட்டில் தான் பண்ணணும். இப்ப நம்ம டார்கெட் வந்து எடப்பாடி பழனிசாமி. ஐயரும் நாடாரும் என்ன செய்ய முடியும்னு கேட்ட எடப்பாடி பழனிசாமி. 100% விஜய் நமக்கு டார்கெட் இல்ல. விஜய்க்கு நம்ம எதிரும் கிடையாது. விஜய் வந்து கோட் போட வந்து நல்ல டான்ஸ் போயிட்டு இருந்தோம்னா நல்ல என்டர்டெய்னர், அதெல்லாம் நம்ம அவரை எந்த இடத்துலயும் குறை வைக்கல. சர்க்கார் படத்தை 3 தடவை பார்த்தோம், ரொம்ப ஸ்டைலிஷா போட பண்ணியிருந்தாரு. ஓகே, என்ன பிரச்சனைனா விஜய்க்கு அரசியல் ஆலோசகர்களுக்கு நமக்கு தான் ஒரு பிரச்சனை தேவையில்லாம வந்துடுச்சு. அப்ப அவங்க தப்பு தப்பா பண்றாங்கிறத நான் சொல்றேன். விஜய் 2024 பலத்தை நிரூபிச்சிருப்பாருன்னா ஓட்டவர் மீது நல்ல களம், ஏன்னா திமுக அணிக்கு போட்டியே இல்லாத ஒரு களம், அதுல நிரூபிச்சிருப்பாருன்னா அந்த பலத்தை வச்சு இன்னைக்கு அவர் வந்து 2026 பிளேயரா, இப்போ 2026 பலம் நிரூபிக்க வேண்டிய நிலைமை இருக்கு. இப்பவும் திமுக அணிக்கு போட்டி இல்லாத களம் தான், நான் மறுக்க வரல. ஆனா இந்த களத்துக்குள்ள 2024 முன்ன இருந்த சீமான் 4வது தடவை வாக்கெடுத்து 8.2க்கு ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்காரு. 2024 முன்னாடி இருந்த எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களின் பெருந்தலைவராயிருக்காரு. 20% வாக்கெடுத்து வன்னியர்களுக்கு இவர் தான் தலைவர்னு ராமதாஸே கைவிட்டுட்டு அவர் தலைவராயிருக்காரு. அண்ணாமலை தமிழக வரலாற்றுல பாஜகவை 11% தாமரை உருவாக்கி உள்ள ஒரு ஆளாட்டு வந்திருக்கிறாரு. இந்த 3 பேரும் 24க்கு முன்ன இருந்ததை விட பலமாயிருக்காங்க. மு.க. ஸ்டாலின் 24ல மீண்டும் ஒரு முறை தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணி 3வது முறை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த 4 சக்திகளோட பலம் 24 விட 26ல பெருசு. ரொம்ப நுணுக்கமான விஷயம். நான் சொல்றத விஜய் புரூடண்டா ஜால்ரா அடிக்கிறவன், அவர் பணத்தை வாங்கிக்கிட்டு அவருக்கு முகசுதி பாடுறவன் நம்பாம நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை அவர் கிரகிச்சா உண்மை புரிவாரு. அப்போ 2024 நல்ல களம்னு நான் சொன்னேன். அவங்க அசம்பிளி விஜய் சிஎம் கேண்டிடேட் இதுதான் களம்னு அவங்களோட ஸ்பெஷல்ட்ரி அவுட்லுக்லயும் இன்டெப்த் மைக்ரோ டீடைல்ஸ் தெரியாதனாலையும் விஜய் வந்து 26ல பிளேயர் இல்லாம ஆக்கிட்டாங்க. 26ல விஜய் பிளேயர் இல்ல, இஸ் அட் தி மெர்சி ஆஃப் சம் ப்ரூவ்ட் லீடர். அவர் பிளேயர் ஆகணும்னா 214 விட்டு தான் தீரணும், அல்லது மெர்சி ஆஃப் இபிஎஸ் ஆர் சீமான். இதுதான் அவரோட பொசிஷன். 24ல பலத்தை நிரூபிச்சாருன்னா பெரிய பலம்னா அதுக்கு தகுந்த ஒரு டான்ஸ் டிக்ளேர் பண்ணலாம். இந்த அரசியல் ஆலோசகர்கள் செய்தாங்க. ஒண்ணு. அடுத்தால விக்கிரவாண்டியில வந்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்துக்கு விஜய் போக வச்சாங்க. நான் சொன்னேன் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய இதோ ஆம்ஸ்டாங் மர்டரோ விக்கிரவாண்டியில போல் இஷ்யூ அல்லன்னு சொன்னேன். அவங்க என்ன நினைச்சாங்க, இது விக்கிரவாண்டியில போல் இஷ்யூவா இருக்கும், இங்க வந்து போலிங் குறையும், திமுகவுக்கு வாக்கு சதவீதம் குறையும், நோட்டாவுக்கு அதிக வாக்கு வரும்னு நினைச்சாங்க. அவங்க நடுநிலை வட சொன்னாங்க. ஆனா போலிங் கூடிச்சு, திமுகவுக்கு 25% வாக்கு அதிகம் கூடிச்சு, நோட்டாவுக்கு வாக்கு குறைஞ்சது. அப்ப விக்கிரவாண்டிக்கு விஜய் போய் என்ன இம்பாக்ட், கள்ளக்குறிச்சிக்கு விஜய் போய் விக்கிரவாண்டியில என்ன இம்பாக்ட்? அப்போ அந்த அரசியல் ஆலோசகர்கள் அதுல தவறு அளிக்கிறாங்க.
இப்பவும் அவங்க தவறளிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. பட் நாம வந்து ஒண்ணு நியாயத்தின் பக்கம் தான் இருக்கிறோம். தர்ம நியாயம் தாண்டி எதுவும் இல்லை. நம்ம சசிகலாவை அடிச்சோம்னா அதுல ஒரு நியாயம் இருக்குது. டாக்டர் ராமதாஸ் அடிச்சோம்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. மனிதநீதிக்கு மனிதநீதி நம்ம இருக்கிறோம். அந்த மாதிரி விஜய்க்கு எதிராக நம்ம பண்றதுக்கு துளியும் நியாயம் இல்ல. விஜய்க்கு எதிராக பண்றதுக்கு எதுவுமே நமக்கு இல்ல. பட் இந்த கூட்டம் நம்மளை வந்து பெரியார் சரவணன், சேகுவாரா ஜெய்சங்கர், தென் விக்னேஸ்வரர் இவங்களை வச்சு நம்மளை சீன்றதுனால நம்ம உண்மையை தூக்கி போடுறோம். நமக்கு இதை தாண்டி விஜய் சம்பந்தமா வேற எதுவும் இல்லை. மக்கள் ஜனநாயகத்தில் தீர்ப்பளிப்பாங்க. 234 இடங்கள் அவர் போட்டாருன்னா மக்கள் தீர்ப்பளிக்கிட்டு அதுல நம்ம குறுக்கணிக்க முடியல. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. பட் யதார்த்த சூழ்நிலை அவருக்கு கேண்டிடேட் வெயிட்டா இல்ல. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இல்ல. நீங்க கேட்டு பாருங்க, நம்ம டிஸ்ட்ரிக்ட் தானே, எத்தனை கேண்டிடேட் இருப்பான். விஜயகாந்த் வரும்போது பத்னாவத்துல அட்வொகேட் ஜெகநாதன் இருந்தாப்புல, நம்ம கட்டமன் செஞ்சில ரவி இருந்தாப்புல, பிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஸ்டின் வந்தாப்புல. இப்படி அவருக்கு சொல்லதுக்கு ஆள் இருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம ஊர்ல ஏதாவது சொல்லதுக்கு ஆள் இருக்காங்களா? ரசிகர் விஜயகாந்தோட அதிகம் இருக்காங்க. அரசியல்னு வரும்போது ஒரு எப்படி வருது என்ன வருதுன்னு இருக்குது இல்லையா? அப்போ விஜயகாந்த் நம்ம ஊர்ல பார்ப்பாங்க. வாணி விஸ்வநாத்தை வச்சு, வாணி விஸ்வநாத், தியாகு இந்த மாதிரி எல்லாம் மீட்டிங் நடக்கும். விஜய்க்கு விஜயை தவிர இன்னொருத்தர் வச்சு ஒரு மீட்டிங் எங்கேயாவது நடந்திருக்கா? ஒரு பப்ளிக் மீட்டிங், டோர் மீட்டிங் இவர் பிஸி ஆனந்த் போட்டிருப்பாப்புல, அது நடந்திருக்கும். அதே மாதிரிதான் உள்ளாட்சி தேர்தல் நிலவரமும் நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. 12,000 வார்டுல 200 வார்டு போட்டுக்கிட்டு 3வது இடங்கிறது மோசடின்னு சொன்னதும் சவுக்கு சங்கர், கஸ்தூரி சங்கர், ஆதன் மாதேஷ் எல்லாரும் ஓடிட்டாங்க. என்ன சொல்றான்னா, விஜயை பற்றி உண்மையிலே சொல்றேன். அவர் வந்து 214 போட்டு மக்கள் ஆதரவில் வாக்களிச்சாருன்னா, தந்தை பெரியார் கடவுள் இல்லைன்னு சொல்றீங்களா? முன்னாடி வந்தா என்ன இருக்குன்னா இருக்காருன்னு சொல்லிட்டு போறோம். பட் களத்துல இல்லைங்கிறதா 100% உண்மை. எப்படி இன்னும் நாட்கள் அவங்க அதை எடுத்து கட்டமைக்க போறாங்கிறது பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. இந்த சமயத்துல வந்து எடப்பாடியார விட்டுருங்க, இந்த சைட்ல வச்சுக்கிட்டாலும் சீமான் அண்ட் விஜய் வந்து ஒரு சமயத்துல வந்து ஒன்னா வருவாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு 2 பேரும் 2 திசையில போற மாதிரியும் ஒரு ஒரு தோரணை வருது. இன்னைக்கு கூட சீமான் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. ஆமா, வாழ்த்து தெரிவிக்கிறாரு. 30 சட்டமன்ற இடங்களை விஜய் தரப்பு கொடுக்க சீமான் தயாரா இருக்காரு. இதை சீமான் விஜய் ஏத்துக்குவாரா? எனக்கு வந்து விஜய் சீமானையும் பிரிக்கலாம் எனக்கு ஒண்ணும் கிடையாது. 100% மனச்சாட்சி படி சொல்றேன், உண்மையை சொல்றேன். சீமானுக்கு எஸ்டிமேஷன்ல 30 சட்டமன்ற இடங்கள் விஜய் தரப்பு கொடுக்கலாங்கிறதா உண்மை. சார் இது நான் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது சார். ஹேட் இட் ஃப்ரம் ஹார்ட்ஸ் மவுத். அப்ப விஜய் இதை ஒத்துக்குவாரா 30ங்கிறத? அதே மாதிரிதான் எடப்பாடியும் 10-12 மேல கொடுக்க மாட்டாரு. எடப்பாடி இதுல என்ன பொசிஷன் இருக்காரு எனக்கு தெரியாது. அவர் கொடுக்கறதா இருந்தா அவரும் சுற்றோடு பொலிட்டிக்கல் லீடர், பெரிய ராஜதந்திரி, பல களத்தை கண்டவர். அவர் ஒரு பிரச்சாரத்துக்கும் அந்த கிறிஸ்டின் இமேஜுக்கும் 12 சீட்டுக்கு மேல அவர் கொடுக்க மாட்டாரு. இதுதான் பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு மற்றவங்க கொடுக்கக்கூடிய ரேட்டிங். இந்த இடத்துக்குள்ள விஜய் அது ஏற்புடையதா இருக்காது. அப்போ பலம் நிரூபிச்சுட்டு தான் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெயலலிதாவுக்கு 15 சீட்டு கூட கொடுக்க மாட்டேன். வைகோவோட சின்ன ஆளுதான் விஜயகாந்த் நினைச்ச ஜெயலலிதா. விஜயகாந்துக்கு 15 சீட்டோட கொடுக்க மாட்டேன். வைகோவோட சின்ன ஆளுதான் 35 சீட் கொடுத்த. வைகோவுக்கு பாதிதான் விஜயகாந்த் 2006 நினைச்ச ஜெயலலிதா அம்மையார். விஜயகாந்த் 8.3% வாக்கு எடுத்ததும் 41 சீட்டு கொடுத்துக்கிட்டு வைகோவை கூட்டணியிலே சேர்க்காம விட்டுட்டாங்க. சோ விஜய்க்கு இப்ப சேவை வந்து பலம் நிரூபிக்கணும். அன்டெஸ்டட், நாட் ப்ரூவ்டு விஜய் வச்சுக்கிட்டு நீங்க என்னதான் ஊடகத்துல நெறியாளர்கள், பத்திரிகை விமர்சகர்கள், அரசியல் விமர்சகர்கள், தினத்தந்தி போன்ற பத்திரிகையாளர்கள் எழுதினாலும் களம் வரும்போது சீமான் 30க்கு மேல மதிக்க மாட்டாரு. எடப்பாடி பழனிசாமி 12க்கு மேல மதிக்க மாட்டாரு. தாழ்ந்து போயிடுவாரு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா அவர் ஒத்துக்கவே மாட்டாரு சார். அதுக்கு நான் தனியாவே நின்றுவேன் தானே சொல்லுவேன். அதைத்தான் நான் சொல்றேன், ஒத்துக்க மாட்டாருங்கிறத நான் பிராக்டிகலா சொல்றேன். பட் அதுல வந்து அதுதான் அவருக்கு எஸ்டிமேஷன், விஜய்க்கு எஸ்டிமேஷன் அங்க அவ்வளவுதான். ஓகே, நான் தெளிவா அவங்களுக்கே நெகட்டிவா போகலாம் இல்லையா சார்? ஏன்னா நீங்க சொல்றது எனக்கு புரியுது, எனக்கு நிச்சயமா புரியுது. இஸ் அன்டெஸ்டட், அன்ப்ரூவன். பட் இருந்தாலும் அவர் உள்ள வந்தாரு அப்படின்னா எடப்பாடியாருக்கும் ஒரு நெகட்டிவ், சீமானுக்கும் ஒரு நெகட்டிவ். நம்ம இப்ப இன்னைக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமா நெகட்டிவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? சோ அதனால அதான் சொல்றேன், ஓட்டு எடுத்தாதான் அந்த பெர்சன்டேஜ். இல்லாம ஒருத்தர் கொடுத்து நஷ்டமாட்டம் போயிடலாம. ஜானகி அம்மையார் ஜெயலலிதா அண்ணனுக்கு, எங்க அண்ணன் ஜெயலலிதாவுக்கு, எங்க அண்ணன்
சிவா கணேசனுக்கு ஜானகி அம்மையார் 50 சீட்டு கொடுத்து 3000-4000 ஓட்டு வந்து ஜானகி அம்மையாரும் அடிபட்டு ஓட்டும் வராம மோசமாட்டும் போயிடலாம? அது தெரியாதுல்ல. நீங்க நஷ்டமா போறவங்க நீங்க ஒரு கணக்கு, அது மோசமாட்டு போய் இழுத்து விட்டுலாம. சீமான பொறுத்தவரை இழுத்து விடுறாருன்னு நான் நினைக்கிறேன். இவர் சீமானுக்கு டிரான்ஸ்போர்ட் போனாருன்னா சீமானுக்கு அது லாபமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எடப்பாடியை பொறுத்தவரை விஜய்க்கு சினிமா மார்க்கெட்டே அடியாயிரும். ஊழலை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு திமுக அண்ணா திமுக வேண்டான்னு சொல்லிட்டு ஓட்டுக்கு காசு கொடுக்கூடான்னு சொல்லிட்டு எடப்பாடிகிட்ட போனா அது பச்சை சந்தர்ப்பவாதமா இருக்கும். அது சிவா கணேசனுக்கு தவறான நடவடிக்கையால சினிமா மார்க்கெட் 2 தடவை அவருக்கு வளையப்படமே கொடுத்த மாதிரி விஜய்க்கு ஆயிடும். சோ இந்த 30ங்கிறத ஏத்துக்க மாட்டாரு. சோ சீமான் விஜய் அந்த அலையன்ஸ் ஸ்டாக் வந்து முறிஞ்சு போச்சு. சீமான் நான் தான் சொல்லி பலமுறை சொல்லிட்டாரு. இப்ப கூட என் தம்பி என் பின்னாடி வந்து சேரட்டுங்கிறாரு. போன வாரம் கூட தினத்தந்தியில சரியா போடல, தினமலர்ல கரெக்டா நாணயமா போட்டாங்க. தினமலர்ல இருந்து தினத்தந்தி நியூஸ் ரிப்போர்ட்டிங்க படிச்சுக்கணும். சுகுமாரம் போன்றவங்க எல்லாம் தினத்தந்திக்கு அதை அட்வைஸ் பண்ணும். எல்லாரும் நுணுக்கமா பார்ப்பாங்க, டக்கால்ட்டி எல்லாம் முடியாதுங்கிறத சுகுமாரன் தினத்தந்தி நிருபருக்கு சொல்லணும். அப்ப அதுல என்ன சொன்ன சீமான், நான் எனக்குன்னு லட்சியம் இருக்கு, கொள்கைகள் இருக்கு, அதை நிறைவேற்றணும்னா நான் முதலமைச்சரா இருந்தா நிறைவேற்ற முடியும்னு தெளிவா அதுல சீமான் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி புதிய தலைமுறை பேட்டியில அண்ணன் கிட்ட தம்பி வந்து சேரட்டுன்னு சொல்றாரு. சோ இந்த இடத்துக்குள்ள விஜய் வந்து இன்னும் முடிவெடுக்கல. இந்த இடத்துக்குள்ள விஜய் எடுக்கல. அதுதான் நான் பாக்கிறேன். நுனிப்பில் மேற்கூடிய அரசியல் விமர்சனம் மாதிரி கிடையாது ரவீந்திர துரைசாமி. விஜய் இன்னும் முடிவெடுக்கல. விஜய் மேல பற்றுதல் கொண்டவன் முடிவெடுத்து பேசுவான். அது அவன் முடிவுக்கும் விஜய் முடிவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சமயம் பத்திரிகையில் உள்ள ஒரு ஆங்கர் கூட அந்த மாதிரி பேசுவாப்புல. எப்பா நீ பேசுற, விஜய் சொல்லட்டுப்பா, கப்பு முக்கியம் பதில்னு சொல்லணும் அப்படி சொல்லுவாரு. 214 நான் நிற்க போறேன், நான் என் தலைமையில் நிற்க போறேன்னு சொன்னா தானப்பா அது கரெக்ட் அப்படின்னு அந்த சோழர்கிட்டே நான் சொல்லுவேன். சோ விஜய் இதுல என்ன முடிவு எடுப்பாங்கதான் பிரச்சனை. பெரும்பாலும் விஜய் வந்து 214 நான் தனிச்சு போட்டிட போறேன், என் தலைமையில தான் போயிருவாரு நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா அப்படி போறதுக்கு அவருக்கு 214 கேண்டிடேட் இல்லை. நான் சொல்றத அந்தந்த பகுதியில உள்ள தமிழகத்துல 214 தொகுதியில உள்ள அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, நீங்க உங்க பகுதியில உங்க தொகுதியில விஜய்க்கு கேண்டிடேட் இருக்காங்களா இல்லையாங்கிறத அளந்து பாருங்க. அதுக்கு பிறகு இந்த ரவீந்திரன் துரைசாமி சொல்றது உண்மையான நேர்மையான தகவலா அல்லது எடப்பாடி டிக்ளேர் பண்ணி எதிர்க்கிற மாதிரி விஜய்க்கு மேல எனக்கு கான்பிடன்ஸ் ஏதா இருக்கான்னு நீங்க முடிவு பண்ணிடுங்க. விஜய் எனக்கு எதிரியா நான் பார்க்கல, எடப்பாடி தான் எனக்கு எதிரிங்கிறது நான் ஓப்பனா டிக்ளேர் பண்ணி தான் எதுவும் செய்வேன். ஷார்கபி சுப்கர் வாரணகி கருத்துன்னு ஒரு குஜராத் பழமொழி உண்டு. சிங்கம் எங்க இருந்தா எங்கேயாவது மறைஞ்சு சண்டை போடுறத பாத்திருக்கீங்களா, நரி எங்கேயாவது நேருக்கு நேரா சண்டை போடுறத பாத்திருக்கீங்களான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் சிங்கம் மாதிரி எடப்பாடி பழனிசாமிய பயணி செய்து நிறுத்துங்கிறதா என் டார்கெட்டே தவிர விஜய் எனக்கு டார்கெட்டும் இல்ல, விஜய்க்கு எதிராட்டும் நாம் இல்ல. விஜயை பற்றி சில உண்மைகளை அவங்க அரசியல் ஆலோசகர்களோட சில சீண்டுனால நான் சொல்ல வேண்டிய உண்மைக்கு இருக்குது, அல்லது இதை நான் வந்து கடந்தே போயிருப்பேன். 2 கொஸ்டின் என்ன அப்படின்னா, அதிமுக விஜய் சீமான் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு இங்க நேற்றுக்கு பேசிட்டு இருந்த பாஸ்கர்னு ஒருத்தர் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அரசியல் விமர்சகர்கள் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளேயர்ஸ் நடைமுறையில சாத்தியம் இல்ல. இதைத்தான் 2024 நான் கூட்டணியை பற்றி எல்லாரும் சொல்லும் போது வந்து அரசியல் விமர்சகர்களோ பத்திரிகையாளர்களோ யூக வகுப்பாளர்களோ யூக வகுப்பாளர்களோ கூட்டணியை முடிவு பண்ணிட முடியாது. லீடர்ஸ் தான் முடிவு பண்ணுவாங்க, பிளேயர்ஸ் தான் முடிவு பண்ணுவாங்க. பிளேயர்ஸ் பலம் நிரூபிக்காத எடப்பாடி பழனிசாமியை மதிக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். அதுதான் அன்புமணி விஷயத்துல நடந்தது, சீமான் விஷயத்துல நடந்தது. இப்பவும் சீமான் வந்து எடப்பாடியை பலகீனப்படுத்தலாம்னு நம்புறாரு. எடப்பாடி டிக்ளைனிங் ஃபோர்ஸ் 33ல இருந்து 20 வந்துட்டாரு. சீமான் சட்டமன்ற தேர்தல் மக்களவை தேர்தலிலே இந்தியாவிலே டபுள் மடங்காகி அதுக்கு மேல போயிருக்கிறாரு. யாரே சொன்னேன் மக்களவை தேர்தலில் 2 மடங்கானா சட்டமன்ற தேர்தலில் 3 மடங்கு போவாருன்னு. அப்போ அவர் தன் பலத்தை 16% குறைஞ்சபட்சம் அவர் உத்தரவாண்டில பேசின மாதிரி 8.2 16.4 அவர் ஒரு அனுப்பாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி பலம் குறையும்னு அனுப்பாரு. சோ அந்த இடத்துக்குள்ள முதல்ல சீமான் தான் சிஎம் கேண்டிடேட்ங்கிறத காம்ப்ரமைஸ் பண்ணணும். அது பண்ண மாட்டாரு. 26ல 31ல பாத்துக்கலாம்னு நினைப்பாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணிங்கிறதே வராது. அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டணி பேசுனா ஏன் பலம் இவ்வளவு உங்க பலம் இவ்வளவு 50-50 வச்சுக்கலாம்ங்கிற இதுவும் சிஎம் சொல்லாண்டாங்கிற மாதிரி போகும். சோ இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்ல. ஸ்டாலின் வெற்றிகரமான அணியில இருக்கிறாரு, அந்த அணி இன்டாக்டா இருக்கும். என்டிஏ 29ஆம் குறி 26ல 2வது இடம் வரணும்னு அண்ணாமலைக்கு மோடி அமித்ஷா அசைன்மெண்ட் கொடுத்து விட்டுட்டாங்க. எடப்பாடி சிஎம்ஆ இருந்தாரு, விட்டு கொடுக்க மாட்டாரு.
சீமான் 1.1 இருந்து வளர்ந்து வராரு. சீன மூங்கில் மாதிரி அடுத்த ஜம்பிங் எங்களுக்கு பெருசா இருக்கும். விஜயோட உள்ள கம்பாரிசனே கமலஹாசன் கம்பாரிசன் மாதிரி தன்னை தூக்கி விடும்னு சீமான் நம்புறாரு. மற்றவங்க சீமானுக்கு எதிராக சீமான் வளர்ந்துட்டாருங்கிற புரோகத்துல விஜய்னா சீமானுக்கு நஷ்டம்னு இவங்க கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறாங்க. கமலஹாசன் வரும்போது எழுமன மாதிரி சீமான் விஜய் கம்பாரிசன்ல சீமானுக்கு அது எழுச்சியை கூட கொடுக்கலாம். அதைத்தான் அவரும் நம்புறாரு. சோ 4 பேரும் தனிச்சு நிற்கிறதுல உறுதியா இருக்கிறாரு. விஜயும் 5வது தனிச்சு தான் நிற்பாருங்கிறத நான் கணிக்கிறேன். பட் விஜய் இன்னும் அதை பத்தி பேசல. நாளைக்கு கொடியேற்றும் போதாவது நான் 214 தனிச்சு நிற்பேங்கிறத பேசுறாரா, என் தலைமையில தான் என் தலைமையில நிற்பேன், வந்தா சேர்த்துக்குவேன் அல்லது பிரச்சனை இல்லைன்னு பேசுறாரான்னு தெரியல. சீமான் பேசிட்டாரு, என் தலைமையில தான் அணி, நான் தான் சிஎம் கேண்டிடேட், வந்தா சேர்த்துக்குவேன், வரலன்னா நோ ப்ராப்ளம்னு அவர் சொல்லிட்டாரு. சோ இதற்கிடையில ஸ்டாலின் மிகப்பெரிய வெற்றியில இருக்கிறாரு. ஒண்ணும் பண்ண முடியலங்கிற வைத்தறிச்சலையும் பொறாமையிலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் பேசுறாங்க. கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலின் கிடையாது, கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலின் கிடையாது. அதனாலதான் ஸ்டாலின் தொடர் வெற்றியில இருக்கிறாங்க. அந்த பழைய காலத்துல அந்த குறுக்கடா வன்மமா இருக்கவங்க திருந்தணும், அந்த குறுக்கட் பெல்லோஸ் திருந்தணும். ஏன்னா யதார்த்தத்தை பார்த்து திருந்தணும். அதுதான் உண்மை நிலைமை. அப்போ ஸ்டாலினை தோக்கடிக்கணும்னா 1-1 தோக்கடிக்கலாம். எடப்பாடி 20%, தேமுதிக 3%, என்டிஏ 18%, சீமான் ஜம்பிங் 8.2, இந்த 3 வரும் சேர்ந்தா 1-1 தோக்கடிக்கலாம். இதுக்குள்ள ஃபார்முலா என்கிட்ட இருக்கு. 1-1 தோக்கடிக்க ஃபார்முலா என்கிட்ட இருக்கு. ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. முதல்ல இதுல எடப்பாடி நானும் 1-1 இருந்து உங்க நிலைமை இது, நீங்க வன்னியர்கள் ஆதரவில் இருக்கிறீங்க, நாடார்கள் சுத்தமா உங்களை வெறுத்துட்டான், நாடார்கள் உங்களுக்கு வாக்களிப்பானாங்கிறது பெரிய கொஸ்டின். பன்னீர் தினகரனால முக்குலத்தூருக்கு எதிராக, முக்குலத்தூர் உங்களுக்கு எதிராக போயிட்டாப்புல, கொங்கு வேளாளர்கள் எதிராக போயிட்டாங்க, பிராமின்ஸ் அப்பர் காஸ்ட் உங்ககிட்ட நல்லா இல்ல, புறமொழியாளர்கள் நல்லா இல்ல, வன்னியர்கள் உங்கள்கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்காப்புல, கொஞ்சம் கொங்கு வேளாளர்கள், கொஞ்சம் முத்திரையர்கள், இதுதான் உங்க நிலைமை. நீங்க மீண்டும் கீழே போவீங்க. அப்போ 15% ஒரு 80-90 சீட்டை நீங்க வாங்கிடுங்க. சீமானுக்கு இவ்வளவு சீட்டு, என்டிஏக்கு இவ்வளவு சீட்டு, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து 1-1 மூதறிஞர் ராஜாஜி தன்னோட புத்தி கூர்மையாலும் வெஞ்சன்ஸ் மூடுலையும் பெருஞ்சர் அண்ணா பத்தியோட சேர்ந்து 46% வாக்குல இருந்த காமராஜுக்கு எதிராக 27% திமுக, 7.8% சுதந்திரா, 1.3% முக தேவர் ஃபார்வர்ட் பிளாக், 0.9% நாம் தமிழர், 0.7% ஆயுதனாரோட கட்சி, 7% ஹாய்தே மில்லத் சாஹிப், கன்னியமி காதிய மில்லத் சாஹிப், சோசியலிஸ்டுகள், டிப்ரஸ் கிளாஸ் லீக், புலவப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட், எல்லாத்தையும் சேர்த்து அந்த அரித்மெட்டிக்கை ஸ்ட்ராங்கா கொண்டு வந்து இந்திய எதிர்ப்பு, உணவு பற்றாக்குறை, எம்ஜிஆர் துப்பாக்கி சுடலாம் வச்சு 2 பிரைம் மினிஸ்டரை கமாண்ட் பண்ணி மிக உயரிய இடத்துல இருந்த காமராஜரை அண்ணாவும் ராஜாஜியும் தோக்கடிச்சு காட்டாங்கல்ல ஜனநாயகத்துல. அந்த காமராஜரே தோக்கடிக்க முடியும்னா ஸ்டாலினை தோக்கடிக்கிறது ஒன்றும் பெரிய இது இல்ல, முடியும், தோற்கடிக்கப்பட முடியாதவர் இல்ல. அதுக்குள்ள ஒரே வியூகம் 1-1 தான். அந்த 1-1க்கு நான் தயாரா இருக்கிறேன். அது எடப்பாடி முதல்ல ஏற்றுக்கிட்டாருன்னா அது தெளிவா சொல்றீங்க. சீமான பொறுத்தவரை அவர் சிஎம் கேண்டிடேட்ங்கிறதுல தெளிவா இருக்கிறாருங்கிறது 100% உண்மை. தினத்தந்தி அதுல பொய் செய்தி வெளியிடாண்டா, சுகுமாரன் திருந்தணும், பாரசு புண்ணியாயத்தனும் அதுல திருந்தணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், மாமான் மச்சன் பாலிடிக்ஸ் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அண்ணாமலை பேசியிருக்கிறாரு. மாமா மச்சன் பாலிடிக்ஸ்ன்றது விஜயை தான் குறிப்பிடுறாரோ, விஜயை கூப்பிடுறாரோ அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு இங்க, சிவான்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட கண்டிப்பா திமுக அதிமுக இல்லாம யாரும் வாங்கன்னு கூப்பிடுறாப்புல. நீங்க பாத்தீங்களா, பிஜேபி தலைவர்லாம் சீமானுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க, கவனிச்சிங்களா? எப்பவும் இல்லாத ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க, கவனிச்சிங்களா? இட் கம்ஸ் ஃப்ரம் ராமதாஸ் நரேந்திர மோடி. ஓகே, இதுக்கு மேல நான் சொல்ல முடியாது. ஓகே, ரொம்ப நன்றி சார், நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இனிமேல் நம்ம கன்சிஸ்டண்டா பண்ணலாம். ரொம்ப நன்றி, வணக்கம். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.